ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் மற்ற சேனல் மாதிரி தொண பேசாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஏன்னா சேரலாமா வேணாமா, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களா, இல்லைனா சும்மா வந்து காமிச்சிட்ருக்காங்களா, இல்லை உண்மையிலே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கா, இல்லைனா வந்து டிகிரிலாம் வந்து எப்படி, ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படின்ற வந்து நிறைய டவுட்ஸோடு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ வந்து வீடியோவில் போகும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறையா பசங்க வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாரையும் கேட்டு அவங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூவை வச்சு தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து போடுறோம். ஸோ வந்து இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோன்னா வந்து, முதல்ல சிஐடி சென்னை வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நல்ல காலேஜா இல்லையா அப்படின்ற ஒரு ஜென்ரல் கேள்வி என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற பதில் என்ன இருக்குன்னா, எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல காலேஜ் தான் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ரொம்பவே வந்து ஒரு ரேப்பிட் க்ரோத் காமிச்சிருக்காங்க. அவங்க கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஹெல்த்தியான க்ரோத்தான்னு கேட்டிங்கன்னா வந்து அதுதான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ சின்ன டைம் பீரியடில் எப்படி ஒரு காலேஜால் இவ்வளோ சீக்கிரம் வளர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்கலாம். பட் அவங்க வந்து அதை ஹெல்த்தி வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்காக தான் இந்த வீடியோ வந்து முதல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்காக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி ஹானஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூலாம் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். பிளேஸ்மெண்ட் பற்றி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸே ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 51 lakhs per annum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே தான் வந்து நல்ல சென்னை இன்ஸ்டியூட் மட்டும் இல்லாமல் எல்லா காலேஜ்லையுமே நம்ம ஏமாறுற விஷயம், இங்கே தான் ஹையஸ்ட் பேக்கேஜ் வச்சு தான் நம்ம ஏமாந்துடுறோம். ஸோ இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்றது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடச்சிட்றது கிடையாது. இது வந்து 1-2 ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு தான் கிடைக்கிறது. அதை பார்த்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. இப்போது எஸ்எஸ்என் காலேஜ் அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அங்கேயுமே வந்து 1.1 crore பேக்கேஜ் வந்து வாங்கியிருக்காங்க. பட் அந்த பேக்கேஜ் வந்து எல்லாரும் வாங்கிடல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பிரம்மையாக நம்ம வந்து கண்மூடித்தனமாக அந்த காலேஜில் சேரக்கூடாது. பட் இப்போ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம பசங்களை விசாரித்ததை வச்சு, நம்மளோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசாரிச்சு வச்சு பார்த்தா வந்து சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துட்டு வராங்க, தவிர கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். கோர் பிளேஸ்மெண்ட் அதுக்கு இல்லவே இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. கோர் கம்பெனிஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க இந்த காலேஜஸ். பட் பசங்களால் அந்த கிராப் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நல்ல பேக்கேஜ் வாங்கிட்டு போகிற பசங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் எல்லாருமே வந்து கம்மியாக தான் இருக்காங்க. அந்த ரேட் வந்து கம்மியாக இருக்குது ஐடி பேக்கேஜை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிளேஸ்மெண்ட் படி பார்த்தா நம்ம ஜென்ரலாக பேசணும் அப்படின்னா வந்து ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே வந்து வெரி குட், லைக் வெல்வர்ஸாக இருக்குது. பட் கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து இந்த வருஷம் வந்து 51 lakhs per annum போயிருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் ஃபார் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 lakhs per annumல வந்து வச்சுருக்காங்க இந்த காலேஜ். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் வந்து இந்த காலேஜ் பண்ணுறாங்க பிளேஸ்மெண்ட்டு பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் பசங்களையும் வந்து விசாரித்தபடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து, எங்களை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் நிறையா பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க காலேஜ் அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்ஸ். என்ன தான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஷாக்கிங் நியூஸஸும் நிறையாவே இருந்து அந்த காலேஜ் வந்து வருது தான். அதையும் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணுறதுனால நம்மளோட கம்பெனிஸ் வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக பசங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட பசங்களோட ரிவ்யூ சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து இப்போது பிளேஸ்மெண்ட் வந்தபோது நான் வந்து பர்சனலாக வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவேன் பசங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, முடிஞ்ச அளவுக்கு சிஐடி சென்னையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அதுக்கப்புறம் இசிஇ, ட்ரிபிள்இ அந்த கோர்சஸ் எடுக்கலாம். ப்ளஸ் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் அங்கே இருக்குது, அதை நீங்கள் வந்து எடுக்கலாம். மேலே வர வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸு அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து லீஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லீஸ்ட் பேக்கேஜாக வந்து 3 lakhs per annumன்றதையும் கொடுத்துட்ருக்காங்க அவங்க. நீங்கள் வந்து இதை வச்சு தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும், ஹையஸ்ட் பேக்கேஜ் வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6 lakhs per annum வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு வெரி குட் ஒரு பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டாகவே இருக்குது. அப்கமிங் இயர்ஸ்லேயும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் காட்டுவாங்கன்றதை நம்புவோம். ஸோ நெக்ஸ்ட்டு
பிளேஸ்மெண்ட் முடிச்சாச்சு. ஸோ பிளேஸ்மெண்ட்லேருந்து அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கட்ரானிக்ஸ் பசங்க வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணதை வச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து மெக்கட்ரானிக்ஸ்கோட லேப் வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் எங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரோபோட்டிக்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து எந்த குறையும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பசங்களால் அதை 100% யூஸ் பண்ண முடியல அப்படின்றது தான் அங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து லேப் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லும் போது இங்கே வந்து இந்த காலேஜில் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பசங்களாக தேடி படித்தா தான் வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸை வந்து பசங்க பார்க்க முடியும். சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்குமே அப்படி தான் பசங்களாக வந்து ஆர்வம் எடுத்து அவங்க சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பசங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து அங்கே இருக்க பசங்க சொல்கிற கருத்து. ஸோ அடுத்து நம்ம வந்து டீச்சிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து 90% ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க. அட் த சேம் டைம் 10% ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரக்கடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த 90% ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதுனால இவங்க கண்ணுக்கு வந்து தெரியறதில்லை, பசங்க கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் கோட் அப்படின்றத பார்த்தோன்னா ட்ரெஸ் கோடுன்றது இந்த காலேஜில் வந்து இருக்குது. ஆனால் பசங்க வந்து ரொம்ப ஒரு எவ்வளோ வந்து நம்ம ஃப்ரீயாக வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ ட்ரெஸ் கோடு கிடையாது அப்படின்னு எந்த காலேஜிலுமே கிடையாது. அட் த சேம் டைம் பசங்க வந்து விருப்பப்படி போடுற பார்த்தாலும் அவங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அதான் ட்ரெஸ் கோடை பற்றி. இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் எப்படி இருக்கும், சிஐடி சென்னை வந்து ஸ்ட்ரிக்டான காலேஜா இல்லைனா வந்து ரொம்ப எலிஜிபிளான காலேஜான்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயான காலேஜ் தான். இங்கே வந்து உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த எல்லா விஷயமே வந்து நம்மளுக்கு வந்து பசங்களை வச்சு இன்டர்வியூ பண்ணதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஃப்ரீயான காலேஜ் தான், ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரிக்ட் கிடையாது. பட் படிக்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து உங்களை ஸ்டே பேக் பண்ணி வச்சு கூட வந்து படிக்க வைப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து எங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக உட்கார வச்சு படிக்க வச்சு ஃபெயில் ஆகிற பசங்களாக இருந்தாலுமே வந்து கரெக்டாக அவங்கள வந்து கைட் பண்ணி நல்லாவே வந்து மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக இதுதான் வந்து ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்க ஒரு நியூஸாக இருந்துச்சு இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப். இதுதான் இன்டர்ன்ஷிப் பற்றி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு நல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் வரும் அப்படின்றதுக்காக இன்டர்ன்ஷிப்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எந்த காலேஜில் நான் வந்து பார்த்ததில்லை இது வரைக்கும். பட் இவங்க நல்ல ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நல்லா பசங்களை பண்ண வைக்கிறாங்கன்னும் போது ரொம்பவே ஒரு குட் காலேஜ் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிறதுக்கான தகுதி இருக்குது இந்த காலேஜுக்கு. அது அடுத்து நம்ம கல்ச்சுரல்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோன்னா ரீசெண்டாக கூட அவங்களோட காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் நடந்துச்சு. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கல்ச்சுரல்ஸாகவே இருந்துச்சு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் விசிட் பண்ணியிருந்தாங்க அங்கே. ஸோ ரொம்பவே நல்ல கல்ச்சுரல்ஸும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. வாங்குகிற காசுக்கு நல்லாவே வந்து பசங்களை வந்து என்டர்டெயின்மே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து காலேஜ் லைஃப்பையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இப்போ வந்து சிஐடி சென்னைனா எப்படி அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பிளேஸ்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரும்பியும் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தோன்னா வந்து அவங்க டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட், அப்புறம் ஹெச்சிஎல் போன்ற கம்பெனிஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் ஒர்க் ஷாப்புமே நடத்திட்டு இருக்காங்க. இன்டர்ன்ஷிப் வந்து லீடிங் கம்பெனிஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா வந்து இது வேவர் ஆகும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா வந்து 1 1.5 லட்சத்துக்குள்ளே வரும். அப்படி இல்லை நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து டொனேஷன் அப்படின்ற பேரில் வந்து ஃபீஸும் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபெசிலிட்டிஸும் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இவங்க வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. அதுக்கடுத்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், சிவில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தட் இஸ் ஐடி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அப்புறம் பிஜி கோர்ஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. விஎல்எஸ்ஐ டிசைன், அப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், அப்புறம் வந்து இன்ஜினியரிங் டிசைன், அப்புறம் கேட், அப்புறம் கேம் அது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து
இப்போது அவங்க வந்து சித்தார் அப்படின்னு ஒரு கேம்பஸ் வச்சுருந்தாங்க. அந்த கேம்பஸையும் இப்போ வந்து இவங்க கூட வந்து சேர்த்துட்டு ஒரே கேம்பஸாக வந்து ஆக்கிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேம்பஸ் ஆக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து சிஐடி சென்னை பற்றின வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நியூஸஸ்லாம் வந்து நம்ம பசங்கிட்ட கலெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட தெரிஞ்சது. இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சது நிறையா வந்து என்னென்ன இருக்குன்னா நான் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து நாங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட்னா திரும்பியும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிவிடுவோங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். கவுன்சிலிங் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.